ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக்ஸாம் வ்ளாக் ப்ளஸ் எ டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் தூங்கியே எழுந்திரிச்சேன். நீங்களே பாருங்கள் பெட்டெல்லாம் அப்படி கிடக்குதுன்னு பார்த்தீங்களா. தூங்கி எழுந்திரிச்சது கூட நான் வந்து இன்னும் மடித்து வைக்கலை. இப்போ போய் மடித்து வச்சுருவோம் நம்ம. ஓகேவா? சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா மடித்து வச்சிடலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சா எப்படின்றத வந்து கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இப்போ தான் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. எனக்கு எப்போதுமே இங்கிலீஷ்னால் பயம்தான். அந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது. ஸோ மண்டே முடிஞ்சிச்சு, டியூஸ்டே வந்து 2 நாள் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் லேட்டாக எழுந்திரிச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கூட நான் இப்போலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஒரு 12 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம மடித்து வச்சுட்டு முக்கியமான வேலை பண்ணணும். என்ன வேலை தெரியுமா? பல் விளக்கணும். அப்புறம் யாராலையும் பக்கத்தில் வர முடியாது, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், மடித்து வச்சாச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் மடித்து வச்சாச்சு. இப்போ நான் உங்களை வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம துணியை துவைக்க போட்டுடலாம். இப்போ தான் ஒரு செட்டு போய் காய போட்டுட்டு வந்தேன். இப்போ இன்னொரு செட்டை வந்து நம்ம துவைக்க போட்டுடலாம். துவைக்க போட்டாச்சு. அது துவைச்சி முடிச்சோடனே அதையும் காய போட்டுடலாம். ஓகேவா? வந்திருக்க இடம் என்னன்னு தெரியுதா? கிச்சன் தான். ஸோ ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு டீ குடிக்க வேண்டேன். ஸோ டீ வந்து சூடு பண்ணி தான் குடிக்கணும். அதாவது எப்படி தெரியுமா, சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் எனக்கு சூடாக டீ, இல்லைன்னா எனக்கு சூடு பண்ணி தான் குடிக்கணும். அது ஏன் தப்பு தானேங்க, நான் லேட்டாக எழுந்திரிச்சா அப்படி தானே. ஸோ இப்போ வந்து நம்ம டீயை வந்து சூடு பண்ணி குடிச்சிடலாம். டீயை வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஐயோ, டீ இஸ் ரெடி. டீயை குடிச்சிடலாம். ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு டீ தான் எப்போதுமே பிடிக்கும். ஸோ நமக்கு கூட இப்போ டீக்கு ஒரு சாங் வந்திருக்கேன், ஃபீலிங்ஸை வச்சு. 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி. ஸோ அந்த சாங் வந்து எனக்கு செட் ஆகும். கண்டிப்பாக எவ்வளோ வாட்டி டீ கொடுத்தாலும் நான் குடிப்பேன். அந்த சாங் வந்து டீ லவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ டீ குடிச்சிட்டு உங்களை சந்திக்கிறேன். வந்து நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மா மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடை வந்து வடித்து வச்சுட்டு போனாங்க. அதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ரசம் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் தோசை ஊற்றி சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அது என்ன நான் காட்டுறேன் என்ன அப்படின்றது. சுண்டல் வச்சு ஒன்று பண்ண சொன்னாங்க, அதை தான் பண்ண போகிறேன். ஸோ அதை இப்போ காட்டுறேன் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சுண்டல் வச்சுட்டு போயிருக்காங்க. அது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி அதை வந்து செய்ய சொன்னாங்க. ஃபஸ்ட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. உப்பு இல்லை. ஸோ உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கிரேவி ஆகட்டும். ஓகே, இப்போ அந்த சுண்டல் ஆனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சட்னி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி. ஸோ அதோட நான் தோசை ஊற்றி சாப்பிட போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சத்தியமாக எனக்கு தோசை ஊற்ற தெரியாது. ஒன்று அம்மா ஊற்றி தருவாங்க, இல்லை அக்கா ஊற்றி தருவாங்க. இவங்க 2 பேர் இருக்கனால நான் ஜாலியாக இருப்பேன். எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. இன்றைக்கி நான் தான் தோசை ஊற்றி சாப்பிட்ணும். கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் பரவாயில்ல, நானும் எனக்கு தானே ஊற்றிக்கிறேன். கேவலமாக இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நான் தான் சாப்பிட போகிறேன். நான் பசிக்கிட்டேன், அதுக்காக தான். இது பார்த்திங்கன்னா நம்மளோட சுண்டல் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் எப்போ கொதிச்சு நான் எப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். எப்போ கொதிச்சு கரெக்டாக வராருன்னு. அது சாப்பிட்றதுக்காக அதுலேருந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சமாக வந்து குழம்பு எடுத்து வச்சிட்டேன். இங்கே வந்து கிரேவி வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது மட்டும் ஆயிடுச்சுன்னா தோசை ஊற்றி சாப்பிடலாம்.
ஸோ கிரேவி வந்து ஆகிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நமக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போனால் வந்து ஆயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அம்மா தாளித்து வச்சுருக்கதை வந்து இதில் ஊற்றிட்டோம்னா ஃபினிஷ் ஆயிடும். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. இதோட தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நான் அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் தாளிச்சதை வந்து ஊற்றிடுறேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு தடவை கலக் பண்ணிட்டோம் அப்படின்னா the gravy is ready. எல்லாமே ரெடி. நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. ஸோ வாங்க தோசை ஊற்றலாமா? ஸோ வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். ஃபயர் வச்சாச்சு. ஸோ செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ. ஸோ தோசை மாவு எடுத்து நல்லா ஒரு கலக்காக கொடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட அழகான தோசை. எப்படியோ ஊற்றிட்டேன். ஸோ நல்லா வந்து அதை வேகட்டும். ஃபஸ்ட்டு தோசை கன்றாவியாக வந்துச்சு. செகண்ட் தோசை கொஞ்சம் பிஞ்சு வந்துச்சு. தேர்ட் தோசை பார்த்திங்களா, ஸோ ஒரு கிராக் கூட இல்லை. ஸோ சூப்பராக வந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். வேகட்டும் கொஞ்சம். சூப்பராக வருது. நான் வந்து என்னது தோசை ஊற்றுனதுலேயே இதுதான் வந்து பர்ஃபெக்டான தோசை. ஏன்னா எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஹாப்பி. இதுக்கெல்லாமோட ஹாப்பியாக வாங்கலான்னு பார்க்காதீங்க. எனக்கு வந்து தோசை ஊற்ற தெரியாதவங்களுக்கு தோசை ஊற்ற வரும்போது ஸோ இட் இஸ் ஹாப்பியாக தானே இருக்கும். அவ்வளோதான், ஒரு தோசை வந்து ரெடி. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சாப்பிட போயிடலாம். இப்போ நான் ஊற்றுற மாடரேட்டான தோசையை வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன். ஆனால் அதோட சூப்பரான சட்னி, ஏன்னா அது எங்கள் அம்மா செஞ்சது. ஸோ அதை வந்து ஊற்றி சாப்பிட போகிறேன். இதுதான் அந்த சட்னி. ஸோ நல்லா கலக்கிட்டு நல்லா இருக்குங்க. நல்லா தான் ஊற்றிருக்கேன்.
உங்களோட தோசை ஊற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா காய்ச்சி ஆறின பால், அது கூட நான் வந்து டம்ளர் ஐஸ் க்யூப்ஸ், நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் வைக்கலாம். இந்த ஐஸ் க்யூபை வந்து நம்ம அப்படியே போட்டுறணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பூஸ்ட் ஒரு ஸ்பூன் கட்டதா. நீங்கள் பூஸ்ட்டை வந்து நல்லா சூடாக குடிக்கிறத விட இந்த மாதிரி சூடாக குடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக. கோல்டு காஃபிக்கு பதிலாக கோல்டு பூஸ்ட் பாருங்கள். எனக்கு பூஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னால 2 ஸ்பூன் பூஸ்ட். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருந்துச்சு. இப்போது சுகர் ஒரு 2 ஸ்பூன். ஜாஸ்தி வேணுங்கிற உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணுங்கன்னா போட்டுக்கோங்க. சுகர் ஜாஸ்தி பண்ணுமோ. ஸோ இது வந்து நம்ம விதுஸ் கிச்சன் அக்கா கொடுத்த அந்த டீ மேக்கில் தான் வந்து நம்ம பூஸ்ட் மில்க் வந்து குடிக்க போகிறோம். ஸோ நைஸ், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம் கூட போட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்நேகிதனே சாங் வந்து போட்டிருக்கான். காட்டினேல அந்த பூஸ்ட் மில்க் குடிச்சே பார்த்தீங்கன்னா வயிறு வந்து செம்மையாக நிறைஞ்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி நேற்று வந்து ஒரு மெமரபுளான டே. ஸோ அது வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான விதுஸ் கிச்சன் அக்கா. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ கிவ்அவேயில் நம்ம வின் பண்ணோம். ஸோ அங்கே போனதுக்கு அவங்க செம்மையாக வந்து நம்ம வெல்கம் பண்ணாங்க. அண்ட் என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே வந்தேன். ஸோ நான் எத்தனை மணி 12 மணி படிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:25. இது தாங்க, எப்படி படிக்கிறேன்னு சொன்னாலும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இப்போ நல்ல நேரம் வந்து 4 மணிக்கு தான். ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு மேலே போய் துணி காய போட்டிருக்காங்க, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ வாங்க மேலே போய் துணி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோன் பார்க்கலாம். துணி எடுக்க வந்துட்டேன். செம்ம வெயிலாக இருக்குது. ஐயோ மண்டை காயுதே. ஸோ துணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா வெயில் செம்மையாக அடிக்குது. ஈவினிங் ஆனால் பார்த்தீங்கன்னா செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ நான் இல்லைன்னா அக்கா யாராச்சும் 2 பேரில் ஒருத்தவங்க வந்து ஊற்றிடுவோம், மறக்காமல் ஊற்றிடுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாட்டரியாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சனால இப்படி இருக்குது. ஸோ மழை பெஞ்சனால நான் இன்றைக்கி வந்து வாட்டரிங் கொடுக்கல. ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. ஸோ நல்லா மழை தண்ணியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ துணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேர்ஸ்டே வந்து செமஸ்டர் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. 4 சாப்டர் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி 2ஆச்சும் முடிக்கணும். ஸோ வாங்க இதை வச்சுட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னலாம் இருக்குது நான் எடுத்த நோட்ஸ்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையுமே மறக்காமல் பார்த்துருங்க. நான் பார்த்திங்கன்னா என்னோடய கெமிஸ்ட்ரி நோட்ஸோட நோட்டு
ஸோ பார்த்தீங்களா எல்லாமே நான் எப்படி எழுதி வச்சுருக்கேன்னு கன்றாவியாக தான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ எங்களுக்கு வந்து 4 சாப்டர் இருக்குது. அதாவது எங்கள் செமஸ்டருக்கு வந்து 4 சாப்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கணும். பேட்ரி, அப்புறம் செராமிக்கு, பாலிமர் பற்றிலாம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஒரு நோட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டருக்கான போர்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இதெல்லாம் இப்போ தான் வந்து செகண்ட் இன்டர்னலுக்குலாம் எழுதி முடித்தோம். ஸோ இதெல்லாம் படிக்கணும். ஸோ நான் வந்து படிக்க போகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் சாப்பிட்றதுக்கு போயிடுவேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த வீடியோவை இந்த வீடியோட நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து எப்படி படிப்பேன்னா அந்த நோட்ஸ் வச்சு தான் நானும் படிப்பேன். ஸோ வேறு எதுவுமே சோர்ஸ் வச்சுலாம் படிக்க மாட்டேன். இந்த நோட்ஸே எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த நோட்ஸில் இருக்கிறது தான் கொஷின் பேப்பரில் வருதா இல்லையா அப்படின்றத வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ என்னோடய ஸ்டடி விலாக் இப்படி தான் போகும். எப்படின்னா நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். 1 o'clock படிக்கணும் அப்படின்னா 1 o'clock வந்து கரெக்டாக போக மாட்டேன். ஸோ கரெக்டாக நான் போய் படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2, 3 1 o'clock சொன்னேன்னா 2, 3 அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய அந்த சமையல் விலாக்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வந்து சாதம், அப்புறம் சுண்டல் குழம்பு, காரா பூந்தி, அப்புறம் வந்து சுண்டல் கிரேவி. ஸோ இதுதான் அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய மதியம் லன்ச். ஸோ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன் அண்ட் படிக்கிறது எப்படி படிக்கிறேன்னு காட்டல, என்னென்ன நோட்ஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்றத வந்து காமிச்சேன். ஸோ இந்த நோட்ஸ் தான் வந்து அப்படியே நான் படிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த விலாக் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. அண்ட் பாய் பாய். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். வித் லவ், கீர்த்தி. ஸோ பாய் பாய்.